நாம் அப்படியே உட்காருவோம். ஈமான். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி இந்த சிறப்பு ஆராதனைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் என்ன உண்டு? என்ன உண்டு? ஒரு நதி உண்டு. அந்த நதி தான் நம்மளை விதி மாற்றுகிறது. இன்னைக்கு உலகத்தான் சொல்றான் எனக்கு தலைவிதிங்கிறான். ஆனா அந்த தலைவிதின்னு சொல்றவன் இந்த நதிக்குள்ள வந்துட்டான்னா அவன் விதி மாறிடுறான். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் என்ன இருக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க. ஒரு நதி உண்டு. ஆமென். ஒரு நதி உண்டு. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் முதல் முறை பதவியேற்ற உடனே கங்கை நதியை சுத்தப்படுத்துறதுக்கு 10,000 கோடி ஒதுக்குனாங்க. கங்கை நதியை ஏன்னா அந்த கங்கை நதியை புண்ணிய நதி அது. ஆனா அதுல என்ன இருந்தது? அவ்வளவு அசுத்தம், அவ்வளவு அசுத்தம். அங்க அகோலிகள் இருப்பாங்க. அகோலிகளா அகோரிகளா? அகோரிகள், இந்த பிணத்தை திங்கிறவங்க. ரொம்ப மோசமான நாடு நம்ம நாடு. ஆனா ஊரெல்லாம் உலகமெல்லாம் போய் நம்ம பிரதமர் பெருமைப்படுத்திட்டு இருக்கிறார். இங்க சுத்தப்படுத்த வேண்டிய ஒரு நதி பாருங்க. ஹல்லேலூயா. அதை நிறைய பேர் கங்கை என்னென்ன நதி? கங்கை, யமுனை, வடநாட்டில் இருக்கிற நதி என்னன்னு? கங்கை, பிரம்மபுத்திரா, கோதா, எல்லா வரியும் இருக்கு. வேரி நம்ம நதி ஓடுத்துக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். யோர்தான் நதி இருந்தது, சிந்து நதி. ஹல்லேலூயா. இதெல்லாம் வெறும் நதிகள். ஆனா ஒரு சபையில் ஒரு நதி ஓடுகிறது. ஹல்லேலூயா. அந்த நதிக்கு பேர் என்ன பேரு? தேவநதி. அந்த நதிக்கு பேர் என்ன பேரு? தேவநதி. ஒரு நதி உண்டு. அந்த நதிக்கு பேர் என்ன நதி? சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிங்க. சங்கீதம் 65:9. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவநதியினால். எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. என்ன நதி? எல்லாரும் சொல்லுங்க. தண்ணீர் நிறைந்த தேவநதி. நான் போயிருந்த போது அங்கே ஒரு ரிவர் ஒன்று வரும். அது எங்கேருந்து வருதுன்னா ஹரித்வார்லேருந்து. ஹரித்வாருங்கிற ஒரு புண்ணிய ஸ்தலம் இருக்கிறது. அங்கேருந்து தான் அந்த நதி என்ன செய்கிறது? பாய்ந்து வருகிறது. உத்தரகாண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல கேரளா மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகான ஒரு இயற்கை காட்சிகள்லாம் நிறைய இருக்கும். ஆனால் அப்போ நாங்கள் போயிருந்தப்ப அந்த நதியில் அவ்வளவா தண்ணியே இல்லை. அப்போ அங்கே போய் ஒரு சிலருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ தான் சொன்னாங்க, இந்த ரிவர் வந்து திடீர்னு என்ன செய்யும்? தண்ணியினால் நிரம்பும். இப்போ தண்ணி இல்லாமல் இருக்கு. ஆனால் திடீர்னு என்ன வந்துடும்? தண்ணி வந்துச்சுன்னா நம்மளை தப்பிக்க கூட நம்மளால முடியாது. அருமையானவர்களே, வற்றி போவதும் பின்பு வருவதுமான தண்ணீர் நதி. அது என்ன நதி? இல்லை, தேவ நதி இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நதி தண்ணீர் நிறைந்த தேவ நதி. ஒரு நாளும் என்ன செய்யாது? வற்றி போகவே போகாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு நாளும் என்ன செய்யாது? அது தண்ணீர் நிரம்பி இருக்கும். ஏதேன் தோட்டத்தை செழிப்பாக்க ஒரு பெரிய நதி ஓடிச்சு. 4 பிரிவா என்ன செய்தது? ஓடினது. ஹல்லேலூயா. அதனால சபையில் காலங்கள் மாறலாம், பரிசுத்த ஆவியானவர் மாறலை. நேற்று ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்தார். பெரிய ஊழியக்காரர்னா ஐ மீன் பிக்கஸ்ட் மேன்.
அல்லேலூயா. அவர் சேரில் உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப அப்புறம் ஒரு இதில் ஒரு சிட்டியில் உட்கார வச்சு அவரோடு பேசின போது அவர் சொன்னார், ஒரு நல்ல யூத்து மினிஸ்ட்ரி பண்ணுறவர். அல்லேலூயா. அவர் சொன்னார், இந்த கொரோனாவுக்கு பிறகு வாலிபர்கள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியலை பாஸ்டர். வாலிபர்களுடைய நதி வற்றி போகிறது போல இருக்கிறது. யாருமே யூத், ஏன்னா அவர் யூத் மினிஸ்ட்ரி தான் வச்சுருக்காரு, இஸ் நாட் பாஸ்டர். அப்போ அவர் சொன்னது, இந்த காலத்தில் அந்த காலத்தில் இருந்த மாதிரி இல்லை. அந்த காலத்தில் நம்மெல்லாம் எப்படி ஊழியம் செய்தோம் அப்படி கதையை கொஞ்சம் அவர் என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்டு பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, நமக்குள்ளே இருக்கிற நதிகள் சில நேரம் வற்றலாம், குறையலாம். ஆனால் இந்த தேவ நதி இருக்கு பாருங்க. ஹலோ, எல்லாரும் சொல்லுங்க, இது எப்படிப்பட்ட நிறைந்த நதியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது? தண்ணீர் நிறைந்த தேவ நதியாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அவர் என்ன செய்கிறாரு? நம்மை என்ன செய்கிறாரு? செழிப்பாக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த சிவகாசினாலே வறண்ட பூமி பாருங்க. 2003 வருஷம் கொடிய தண்ணீர் பஞ்சம். நான் அந்த ஊருக்கு வந்த புதுசில் தண்ணி குடிக்கவே முடியலை, எல்லாம் உப்பு தண்ணி. அதைத்தான் அங்கே உள்ளவங்க ருசிச்சு ருசிச்சு குடிக்கிறாங்க, வாயில் தண்ணி வைக்க முடியலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் மேடுக்கு வரணும், இல்லைன்னா ரெட்டப்பாலத்துக்கு போகணும். அங்கே தான் ஒரு ஊற்று இருந்தது. அந்த ஊற்று என்ன ஊற்று? நல்ல தண்ணீரை கொடுக்குற ஊற்று. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா தான் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அதுக்கு என்ன செய்யணும்னா காத்து இருக்கணும். நைட்டு 12 மணிக்கு போகணும், அல்லது நைட்டு 5 மணிக்கு போகணும், காலையில் போகணும். ஏன்னா அதான் நல்ல தண்ணீர், அந்த தண்ணீர் தான். ஆனால் இன்னைக்கு தேவன் நல்ல தண்ணீர் எல்லாருக்கும் கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 88, 89 காலத்தில் நல்ல தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு கிறிஸ்தவங்க யாராவது பைபிள் எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு பார்த்தேன். ஒரே ஒரு ஃபேமிலி போனாங்க. அவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போனாங்க. ஆமாம், நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவோம், இது ஃபஸ்ட் சண்டே. அவங்க எல்லா சண்டேயும் ஒயிட். அப்போவுமே தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஒரு எம் அப்படின்னு. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு இந்த மேற்கு பகுதி தான் ரொம்ப ஹைலைட்டாக போய்கிட்டு இருக்கு. வெஸ்ட் இஸ் வெஸ்டாய் மாறிடுச்சு. நிறைய திருச்சபைகள் உருவாகி விட்டது. நல்லா கரகு. அப்போ இந்த அந்த தேவ நதி, தண்ணீர் நிறைந்த தேவ நதிகள் என்ன செஞ்சிருச்சு? ஆமென், செழிப்பாக்கிட்டு. இந்த மேற்கு பகுதி என்ன செஞ்சிருச்சு? செழிப்பாயிருச்சு. மேற்கு பகுதியில் இருக்குங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது தண்ணீர் நிறைந்த நதி மட்டுமல்ல, இது ஜீவ பேரின்ப நதி. 36:8 வாசிங்க, சங்கீதம் 36:8. இது என்ன நதின்னு போட்டிருக்கு? உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் அவர்கள் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பரிசுத்தாவியானவர் தேவநதி, பரிசுத்தாவியானவர் தண்ணீர் நிறைந்த தேவநதி, பரிசுத்தாவியானவர் பேரின்ப நதி. ஹல்லேலூயா. அதனால வரும் நாட்கள் எல்லாம் நம்ம பரிசுத்தாவியானவரை தான் அதிகமா நம்ம முக்கியப்படுத்த போறோம். இந்த 3 மாசத்துல ஆண்டவர் நம்மளை அதிகமா நிரப்ப போறார். ஹல்லேலூயா. நாம எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மட்டுமல்ல, இன்றைக்கு சாயங்கால கூட்டத்திலேயே நம்ம அதிகமா நிரப்ப போறாரு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் முடிக்க போறேன். கடைசியாக ஒரு நதி இருக்கிறது, அது ஜீவ நதி. ஹல்லேலூயா. இயேசு சொன்னாரு யோவான் 7:38, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற உள்ளத்தில் இருந்து ஜீவ நதி. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஜீவ நதி. ஜீவ நதினா உயிருள்ள நதி, அது வற்றவே வற்றாது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை வெயில் அடித்தாலும் அது என்ன செய்யாது? அது வற்றாத நதி. ஹல்லேலூயா. அதனால தான் நாமும் வற்றாத நீரூற்றை போல் இருப்போம், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்போம், நம்ம வற்றாத போல் இருப்போம்.
கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்போம், காலமெல்லாம் நாம் செழித்திருப்போம். காலமெல்லாம் இந்த ஜீவ நதி நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம ஒரு நாளும் என்ன செய்ய போறதில்லை, ஆமென், வற்றி போகிறதே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதியாய் நமக்குள்ள இருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா இந்த நதி நமக்குள்ளே வர வேண்டும். அதான் இயேசு சொன்னல யோவான் 7:38, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து, எங்கிருந்து, வேற எங்கேயோ இருந்தில்லை, எங்க இருந்து, உள்ளத்தில் இருந்து. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளே ஒரு நதி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். யோமனுமா. அல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா. ஆமென். நன்றி அப்பா. ஜீவ நதியை எங்களுக்கு தருகிறவரே,